செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த LCM and HCF of 6 and 20 by the prime factorization. அப்போ prime factorization யூஸ் பண்ணி 6க்கும் 20க்கும் இருக்கிற LCM and HCF கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 6 prime factorize பண்றோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 2 and 3. அகைன் 20 பண்றோம். 20 நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட எக்ஸாம்பிள்லையுமே போட்டு வந்தோம். அப்போ 20 எப்படி எழுதலாம், 2 into 2 into 5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ prime factors பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் HCF எழுதுறோம். ஸோ HCF என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். LCM என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்ப HCF என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லையா, காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர், அதிகப்படியா டிவைட் பண்ணக்கூடிய காமன் ஃபேக்டர். அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றேன். ரெண்டுலையும் காமனா இருக்கிற ஃபேக்டர் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 2. அந்த ரெண்டு நம்பரையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன, எனக்கு 2. அப்ப HCF அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம், இல்ல. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கான HCF எவ்வளவு, எனக்கு 2. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி LCM எழுத போறோம். ஸோ LCM என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத ஒன் டைம் எழுதிட்டு ரிமைனிங் வர நம்பர்ஸை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்து எழுதணும். 3, 2, 5 எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்ப இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ண எனக்கு எவ்வளவு வருது, 60. ஓகேவா? அப்போ ஒரு ரெண்டு நம்பருக்கு LCM and HCF ஆல்ரெடி நார்மலா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த பிரைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணி LCM and HCF கண்டுபிடிச்சு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ரிலேஷன் பிட்வீன் LCM HCF and the given numbers. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கும் LCM HCFக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட HCF LCM ப்ராடக்ட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா கொடுத்த அந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்தீங்களா 620 அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 16 20யும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், 120. இப்போ 6ன்றது தான் A, 20ன்றது தான் B அந்த கிவன் நம்பர்ஸ். அப்போ அதுக்கான LCM எனக்கு என்ன வந்திருக்கு, 60. HCF என்ன வந்திருக்குது, 2. அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், ஈக்குவல் டு அதுவும் 120. அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த நம்பர்ஸுக்கான LCM HCF ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா?